தமிழகத்தில் ஒரு பக்கம் கோடை வெயில் கொளுத்தி வரும் நிலையில் மற்றொரு புறம் சூறைக்காற்றுடன் வெளுத்து வாங்கிய மழையால் வாழை, முருங்கை உள்ளிட்ட மரங்கள் முறிந்து விழுந்து சேதமடைந்துள்ளன. தமிழகத்தில் கத்திரி தொடங்குவதற்கு முன்பிருந்து கோடை வெயில் வாட்டி வதைத்து வருகிறது. மக்கள் தாங்க முடியாத துயரத்துக்கு ஆளாகி வருகின்றனர். கடுமையான வெயிலால் பல்வேறு பாதிப்புகளுக்கு ஆளாகி வருகின்றனர். தமிழ்நாட்டில் ஒரு புறம் வெயிலால் மக்கள் கடுமையான பாதிப்புகளை எதிர்கொண்டு வரும் நிலையில் மற்றொரு புறம் கனமழையால் பாதிப்பு ஏற்பட்டு வருகிறது. விருதுநகர் மாவட்டம் திருவில்லிபுத்தூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த சூறைக்காற்றுடன் பெய்த கனமழை காரணமாக 200 ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த வாழை மரங்கள் முறிந்து விழுந்தன. இதன் காரணமாக பல லட்சம் ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக வாழை விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். 700 ஏக்கருக்கு மேலே பயிர் செஞ்சுருக்கோம், வாழை விவசாயம் பண்ணியிருக்கோம். இதனால் நேற்று அடித்த புயல் மழையினால் கிட்டத்தட்ட ஒரு 200 ஏக்கருக்கு மேலே அறுவடைக்கு தயாராக இருந்த வாழைகள் போகாமல் முற்றிலும் சேதம் வாங்கிச்சு. இது சமயமாக நாங்கள் அதிகாரிகள் தகவல் கொடுத்து இப்போ எங்களுக்கு யாரும் ஒன்றும் பார்க்கல. இந்த வாழைகளை இழப்பீடுக்கு நாங்கள் இன்சூரன்ஸ் இதுக்கு முன்னே இதே மாதிரி பண்ணதுனால இன்சூரன்ஸ் இதுக்கு முன்னே கேட்டோம். அவங்க இன்சூரன்ஸ் பண்ணுறதுக்கு இந்த ஊர் தகுதியான ஊர் இல்லைன்னு எங்களுள்ள அதிகாரி சொல்லிட்டாங்க. ஒரு ஏக்கருக்கு 2 லட்ச ரூபாய்க்கு மேலே செலவாக இருக்குது. இதனால் வாழ்வாதாரம் இழந்திருக்கும். இதை கண்டு உடனடியே அரசு நடவடிக்கை எடுக்கும்போது தாழ்மையை கேட்டு. இதேபோல் தேனி மாவட்டம் உத்தமபாளையம் சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த காற்றுடன் பெய்த மழையால் 10 ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த செவ்வாழை மரங்கள் முறிந்து விழுந்தன. அறுவடைக்கு தயாராக இருந்த நிலையில் வாழை மரங்கள் முறிந்து விழுந்ததால் பெரும் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் தெரிவித்தனர். இதேபோல் பெரியகுளம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் சூறைக்காற்றுடன் பெய்த மழையால் வாழை, பப்பாளி, முருங்கை, தென்னை மரங்கள் முறிந்து விழுந்தன. இதனால் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகள் அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். தென்னை, வாழை, பப்பாளி, முருங்கை அனைத்தும் பெரிய அளவுக்கு விவசாயிகளுக்கு சேதாரத்தை உருவாகியிருக்கு. ஏறக்குறைய பார்த்திங்கன்னா எல்லா விவசாயிகளும் ஒரு 15-20 லட்ச ரூபா வரைக்குமான சேதாரத்தை குள்ளப்புறத்தில் உருவாக்கியிருக்கு. அதுபோக பக்கத்தில் இருக்க சங்கரமூர்த்தி வெட்டி இந்த பகுதிகளிலேயும் அந்த காற்றினுடைய தாக்கம் பெரிய அளவுக்கு ஏற்பட்டிருக்கு. ஆக உடனடியாக தமிழக அரசு விவசாயிகளை பாதுகாக்கணும்னா இந்த பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உடனடியாக நிவாரணம் கொடுக்கணும். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த மழையால் 2000 வாழை மரங்கள் முறிந்து சேதமடைந்தன. 100க்கும் மேற்பட்ட ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த மக்காச்சோள பயிர்கள் சாய்ந்ததால் விவசாயிகள் வேதனையில் ஆழ்ந்தனர். இன்னும் சில நாட்களில் சோளம் அறுவடை செய்ய இருந்த நிலையில் மழையால் பாதிக்கப்பட்டு விட்டதாக அவர்கள் தெரிவித்தனர். மேட்டூரில் நேற்று நள்ளிரவில் இடி, மின்னல் மற்றும் சூறைக்காற்றுடன் 2 மணி நேரத்திற்கும் மேல் கொட்டி தீர்த்த மழையால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவுவதால் மக்கள் நிம்மதியடைந்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் வெளுத்து வாங்கிய கோடை மழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. இதனால் மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த மழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவுகிறது.